ஒரு பக்கம் கொள்ளு வந்துட்டுருக்குங்க, நல்லா விசில் வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வானல் நல்லா காய வச்சுட்டு கோகனட் வாட்டருங்க, கோகனட் ஆயிலுங்க, கோகனட் ஆயில் தாளிக்கிற கலவை ஊற்றிக்கோங்க. நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளுப்பருப்புக்கு எப்பவுமே கோகனட் ஆயில் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்குங்க. அதேமாதிரி கறி லீவ்ஸ் அதே மாதிரி தாங்க. நீங்கள் கோகனட் ஆயில் இந்த மாதிரி தாளிக்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்து பாருங்களேன், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூட வந்து சின்ன வெங்காயம் பிடிக்கிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த கொள்ளுக்கும் சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தீ சிம்மில் வச்சுட்டு கோகனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்ந்து சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க. வெறும் சின்ன வெங்காயம் போதும்னு மட்டும் நினைக்கிறீங்க, சின்ன வெங்காயத்தை மட்டும் மொட்டு மொட்டாக உரித்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வேணும்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ். மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, தீயாமல் பார்த்துக்கோங்க. இது கூட வந்து காரத்துக்கு தேவையான வரமிளகாய், கொள்ளுப்பருப்புக்குன்னா காரம் கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி 4 வரமிளகா போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்துக்கூடைய முழுசாக போட்டாலும் சரி, 2ஆக கிள்ளி போட்டாலும் சரி, காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நான் முழுசாக போட்டுட்டுங்க. இதுவே 2ஆக கையில் பிச்சு போட்டுக்கலாம். 2 துண்டு அப்படியே பிச்சு போட்டு வணக்கிக்கலாம். முழுசாக போட்டு வணக்குங்க, அரைக்கிறது தானே. அரைச்சாலும் சரி கடைஞ்சாலும் சரிங்க. அது ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேங்க. தேங்காய் எண்ணெயில் இப்போ 4 வரமிளகா சின்ன வெங்காயம் சேர்த்து வந்து நல்லா வணக்கிக்கோங்க. தேங்காய் ஃப்ளேவர் வருதுங்க சூப்பராக. அதேமாரி கொள்ளு வேக வேக நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். மல்லி விதையெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அந்த கொள்ளு விசில் வர வர அந்த கருவேப்பிலை ஸ்மெல், அதாவது அந்த ஃப்ளேவர் அப்படியே விசில் வழியாக வருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விசில் வரும்போதே சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணாலும் அந்த கறி லீவ்ஸோட டேஸ்ட் மட்டும் எடுத்து கொடுக்குங்க. எப்பவுமே அந்த கறிவேப்பிலை குழம்புலையோ எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் அதுவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் கொள்ளெல்லாம் நல்லா வெந்து ஒரே இதாக வந்து உப்பு போட்டு கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி பாருங்கள், அந்த பருப்போட டேஸ்ட்டு, கொள்ளோட டேஸ்ட்டு சளிக்கு குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து சளிக்கு நல்லா கேட்குங்க. கொள்ளு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி கடைஞ்சி. சளி இருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் ஆட் ஆகும்போது சளிக்கு அவ்வளோ வாய்க்கு ருசியாக இருக்குங்க. சளி பிடிச்சவங்களுக்கு, காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதிரி சாத்தில் இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. கோகனட் ஆயிலும் அந்த சின்ன வெங்காயம், அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் தாங்க இந்த கொள்ளுக்கு ஹைலைட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வெங்காயம் இந்த வரமிளகாய் போட்டு மட்டும் நல்லா வணக்கிக்கிறோம்.